யார் இந்த பில்கிஸ் பானு? குஜராத்தில் அவருக்கு நடந்த கொடுமை என்ன? நெஞ்சை பிழியும் நிகழ்வு. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் வன்முறையின் போது பில்கிஸ் பானுவின் 3 வயது குழந்தை உட்பட 14 பேர் மார்ச் 3ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டனர். அத்துடன் பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்நிகழ்வு தொடர்பான வழக்குகளே பில்கிஸ் பானு வழக்கு என்று அழைக்கப்படுகின்றன. குஜராத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பயங்கர கலவரம் வெடித்தது. இதில் சுமார் 2000 பேர் கொல்லப்பட்டனர். கோத்ரா ரயில் சம்பவத்தின் போது ரந்திப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான பில்கிஸ் பானு என்ற கர்ப்பிணியை ஒரு கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்தது. அத்துடன் அவரது 3 வயது பெண் குழந்தை உள்பட குடும்பத்தினர் 7 பேரையும் கொடூரமாக கொலை செய்தது. இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது. ஆனால் தண்டனை காலம் முடிவடைவதற்குள் இவர்களை கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று குஜராத் மாநில அரசு விடுதலை செய்தது. விடுதலையானவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து சிலர் வரவேற்பளித்தனர். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொடூர குற்றத்தை அரங்கேற்றிய 11 பேரையும் விடுதலை செய்ததை எதிர்த்து பில்கிஸ் பானு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் ஏராளமானோர் பொதுநல மனுக்களையும் தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த உச்ச நீதிமன்றம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை. மகாராஷ்டிரா அரசுதான் 11 பேரின் விடுதலை குறித்து முடிவெடுக்க முடியும். எனவே குற்றவாளிகளை விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்கிறோம் என்று உத்தரவிட்டது.